நம்ம பென் 10 ஏலியன் ஃபோர்ஸில் தான் நம்ம பென்னை ரொம்ப மெச்சூர்டாக காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி கிளாசிக்கில் எல்லாத்துக்கிட்டையும் புள்ளியாக வருது, இவங்கள பார்த்து பயந்து போகிறதுன்னுலாம் இருப்பார். அதுவும் நம்ம பென் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கேஷ் அண்ட் ஜேடி கிட்ட தான் புள்ளி ஆகிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் ஆள், நான் யூனிவர்ஸ் அளவுக்கு பிரச்சனையை பார்த்துட்டேன்னு சொல்லி இவங்க பக்கமே திரும்பி இருக்க மாட்டான். பட் இந்த நாய்ங்க அப்படி இல்லை, இந்த நாய்ங்க ரெண்டு தலைகீழாக தான் குதிப்பேங்கிற மாதிரி பண்ணியிருக்குங்க. தலைவன் ஸ்மூத்திஸ் வாங்கும்போது தான் வந்து 2 நாய்களும் தட்டி விட்டுருக்குங்க. இந்த இடத்துல தான் நம்ம பெண்ணை நல்லா மெச்சூராக காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த சீனை நீங்களே பாருங்க. வாழ்க்கையில நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? இந்த மாதிரி குழந்தைத்தனமான விளையாட்டெல்லாம் ஸ்கூல்ல விளையாடுறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும். ஆனா இப்ப போர் அடிக்குது. இது என் மேல கொட்டிட்டா உனக்கு பயந்துருவேன் நினைச்சியா? உன்னை பார்த்தா பயம் வரல, பரிதாபம் தான் வருது. கொஞ்சம் உன்னை சுத்தி பாரு. உன் கூட படிச்ச நாங்க எல்லாருமே வளர்ந்துட்டோம். ஆனா நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட மாறாம சின்ன புள்ளத்தனமா தொந்தரவு பண்ணிட்டு சந்தோஷப்பட்டுட்டு சுத்திட்டு இருக்க. உன்னை நினைச்சாலே வருத்தமா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மெச்சூர்டான பெண் பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அதுக்குள்ள ஒரு வினை கொண்டு வந்துட்டானுங்க. என்ன வேணான்னு உங்களுக்கே தெரியும். அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. கூடிய சீக்கிரத்தில் ரீபூட்டுக்கான ஒரு வீடியோ காத்துட்டு இருக்கு. ரீபூட் அடிச்சு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.